வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நாள் ஏப்ரல் 28. தலைப்பு வேதாந்தம் சித்தாந்தம். தத்துவ ஞானியின் வாய்மொழியாகவோ அல்லது நூல் வழியாகவோ ஞான விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, முறையான அறிவு பயிற்சியும் வேண்டும். அகநோக்கு பயிற்சி என்னும் உள்ளொடுங்கு பயிற்சியின் மூலம் அறிவை உயிரில் ஒன்றச் செய்து, உயிரே தனது அடக்கத்தில் தன் மூலமான மெய்ப்பொருளாக மாறி நிற்கும் தன்மையை அனுபோகமாக பெற்றாக வேண்டும். தானே அவனாகவும் அவனே தானாகவும் சீவனே சீவனாகவும் சிவனே சிவனாகவும் இருக்கும் நிலையை உரை மூலம் கேட்டு அறிவதோடு, மனதை பழக்கி அந்த மனதின் உள்ளேயே செலுத்தும் தவத்தின் மூலமாக உணர்ந்து பார்க்கும்போதுதான் தெளிவோடு திருப்தியோடு வரும். இதை நமது மனவளக்கலை மூலம் சாதிக்க முடிகிறது. தோற்றங்கள் எல்லாம் பஞ்சபூத கூட்டென்றும், பஞ்சபூதங்கள் அணுவின் திரட்சி வேறுபாடென்றும், அணு இறைநிலையின் இயக்க நிலை என்றும் விளக்கம் சொல்வது வேதாந்தமாகும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உயிர்கள் அனுபோகம் பெறுவது இன்பம் துன்பம் இரண்டும் தான் உண்டு. அந்த இன்ப துன்பங்கள் உணரப் பெறுவது மனதில்தான். ஆராய்ச்சியில் உயிரே மனமாகவும் இறைவனே உயிராகவும் இருப்பதைக் கண்டு, அந்த இறைவனே நானாகவும் எல்லாமாகவும் இருக்கின்றான் என்று சொல்வது சித்தாந்தமாகும். துன்பத்தின் காரணத்தை அறியாதாரும் துன்பத்தை தோற்றுவிக்காமல் இன்பம் மட்டுமே விளையத்தக்க வகையில் தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் விதமாக இன்ப துன்ப இயல்பறிந்தோர் வகுத்த வாழ்க்கை முறையே பக்தி மார்க்கம் ஆகும். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.